ஹலோ மை டியர் ஹார்ட் பீட்ஸ். ஒரு விசை கூட ஜேம்ஸ் பார்த்திபன். அன்பின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் குட் ஃப்ரைடே மற்றும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். சில காரியங்களை உங்களோடு பேசும்படி வந்திருக்கிறேன். பார்க்கலாமா? ஓகே. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம். நான் உங்களோட சில காரியங்களை பேசுகிறேன். இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கவனிங்க. எனக்கு அன்பான முதலாவது கிறிஸ்துவ நண்பர்களுக்காக இந்த செய்தி. கவனிங்க. ஆதலால் நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலை நிற்கலாமா? கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அன்பான தேவஜனமே, கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பாவிகளிலே நான் பிரதான பாவி அப்படின்றாரு. என்னன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களை விட எனக்கு கிருபை அதிகம். யூத மார்க்கத்தின்படி வைராக்கியமாய் வாழ்ந்து அநேகரை சிறைச்சேதம், அநேகரை கொலை செய்தவர். ஆமேன். யூத மார்க்கத்தில் இருந்த வைராக்கியத்தின்படி வாழ்ந்தவர். ஆனால் அவர் சொல்கிறார், தன்னை பாவி என்று உணர்ந்து எல்லாரை விட நான் பாவின்னு சொல்லும்போது அவர் மேலே அதிக கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போ ஒரு பாவி மனம் திரும்பணும். அவர்களுக்கு தான் அதிகமான கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அந்த கிருபையை, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த கிருபையை போக்கெடுத்து நம் பாவத்தை செய்யறதுக்காக அதை பயன்படுத்தலாமா? கூடாதே. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா இன்னும் அதிக காரியங்களை சொல்றாரு. அது என்னன்னா பாருங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அப்போ எப்போ நாம மரிச்சோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானத்தின்படி அவருக்குள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். அப்போ திரும்ப 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 என்ன பண்ணக்கூடாது? பாவத்தில் பிழைக்கக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. பாவத்தில் மரிச்சாயிருச்சு. நாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டு பாவத்தில் மரித்து இருக்கிறோம். அப்போது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? அதில் பிழைக்கக்கூடாது. என கண்மான தேவச்சனமே, அப்போ பரிசுத்தத்தில் பிழைத்திருக்கிற நாம் பரிசுத்த ஜீவியம் ஒன்று வாழ வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்ற நாம் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமேன். இயேசு கிறிஸ்து எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டார்? என அன்பான தேவ ஜனமே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு, நம்முடைய மீறுதல்களுக்காக அல்லவோ அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து எதுவும் அவருக்காக அடக்கம் பண்ணப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். இல்லை, நமக்காக, நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதலுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதை நினைவு கூறணும். அதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆமேன் பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் இந்த பாவ சரீரத்தில் காணப்படுகிற பாவங்கள், இச்சைகள், வேசித்தன காரியங்கள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு விட்டு விலகணும். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கொண்டு பாவத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். அந்த பாவ இருள் நம்மளை ஆளாதபடிக்கு ஆமேன் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். உயிர் மீட்சி அடையணும். நம்ம வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையணும். மறு வாழ்வுக்கு நேராக கடந்து போகணும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே, கிறிஸ்து மரித்தது விருதாவா போயிருமே. ஆமேன். அதற்கான நோக்கம் இல்லையா? அப்போ அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. யாரு? கிறிஸ்து இயேசு அடக்கம் பண்ணார். எதுல? பாவிகளாகிய நம் நிமித்தம் அவர் பாவமானார். நம்முடைய பாவத்தை சுமந்து, ஆமேன், அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையில் ஆமேன் அவர் என்ன ஆனார்? பாவமானார். நமக்காக மரித்தார். நம்முடைய பாவம் அவருக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தாயிற்று. நம் நீதியில் பிழைத்தாயிற்று. மறுபடியும் பாவத்தில் நாம் பிழைப்பது எப்படி? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால்
உண்மையாவே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கையில உண்மையா இருக்கிறது உண்மைனா, நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் இப்போ உயிரோடு இருக்கிறார்ல, அந்த சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை அல்லவா நாம் வாழ வேண்டும் என கண்மான தேவஜனமே. ஆதலால் நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பரிசுத்தராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, நம் சரீரத்தில் ஆமேன் பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் அழகா சொல்லுது. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. அப்போ உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த ஞானஸ்தானத்துல நாம் அவரோடு இணைக்கப்பட்டு நாம் மரித்தோமானால், நாம் பாவத்துக்கு மரித்திருப்போமானால், நீதிக்கு என்ன பண்ணிருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கவனிங்க. அவருடனே கூட பிழைத்து இருப்போம் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள நாம் வாழ்கிற ஜீவியமுள்ள சாட்சி உள்ள வாழ்க்கை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் இது தெரியும். மரித்து உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம் என்று அறிந்திருக்கிறோமே. அவர் இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. அப்போ மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்தினின்று ஒரே தரம் மரித்தார். எப்படி? ஒரே ஒரு முறை பாவத்துக்காக அவர் மரிச்சாருங்க. ஆனா அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி நமக்காக பலியாகி ஒரே தரம் மரித்தும் ஒரே தரம் உயிர்த்தெழுந்தும் நமக்காக இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரே. அப்போ அவருக்குள்ளாக பாவத்துக்கு மரித்த நாம் திரும்பவும் பாவத்துக்குள் பிழைத்திருப்பது எப்படி? பாவத்துக்குள் மரித்த நாம் நீதியில் அல்லவோ பிழைத்திருக்க வேண்டும், நீதியின்படி அல்லவோ வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படியே கிறிஸ்து இயேசுக்குள் நாம் வாழ்வோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாக சொல்லியிருந்த 11 வசனம், அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாக நம்முடைய தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின் போய் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் பாவம் ஆளாதிருப்பதாக. நம்ம சரீரத்தில் பாவம் ஒருபோதும் இனி ஆளாதபடிக்கு கிருபையை போக்கடிக்காமல் ஆமேன் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக ஆமேன் நீதிக்கு தக்கதான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆமேன் இருளாகிய பாவத்தை விட்டு விலகி ஒளியாகி அந்த நீதியின் சூரியன் நம்ம மேல் பிரகாசிக்கும்படியாக அவர் உழித்தேர்ந்த இந்த நல்ல நாளில் அவரோடு ஒப்புரவாகும். பாவத்துக்கு எப்படி நம் ஞானஸ்தானத்தோடு அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோமோ அப்படியே கூட அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை பிரசன்னம் ஆமேன் நம்மை ஆளட்டும். ஆமேன். நம் வாழ்க்கை உயிர் மீட்சி அடையட்டும், மறுமலர்ச்சி அடையட்டும், மறுவாழ்வு அடையட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இதோ மரித்தேன் ஆனாலும் இதோ சர்வ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே. ஆமேன். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற பாவத்தை சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுத்தது போல இனி ஒருபோதும் நம் சரீரத்தை பாவத்தை ஆளாதபடிக்கு ஆமேன் ஒரு பரிசுத்த ஜீவியம் அவர் உயிருள்ளவர் உண்மை உள்ளவர் பரிசுத்தமாய் இருப்பது போல அந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வோம். ஆமேன். நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு இன்னைக்கு மும்பை பகுதியிலையா இருக்கட்டும், நம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டும் ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுறது, ஊழியக்காரர்களை நியாயம் தீர்க்கிறது நம்ம வேலை இல்லை. ஆமேன். நாம இயேசுசாமி சொல்றாரு, நாம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து பார்த்ததை போல ஒரு காரியத்தை பார்ப்போமானால், அவர் சொல்றாரு, ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களுமா கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, உங்களில் யார் பாவம் செய்யாதோ முதலாவது என்ன பண்ணணும்? கல்லெறி என்றாரு. இன்னைக்கு நாம் என்னமோ பரிசுத்தமான நீதிமான் மாதிரி அநேகர் மேல கல்லெறியறது ஆயத்தப்படுகிறோம். இதல்ல கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்னவென்றால், ஒருவேளை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், இல்லை என்றால் நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை காத்துக்கொள்ளுவோம். அப்போ எச்சரிக்கையாக இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஞானமாக நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நாமே பரிசுத்தம் இல்லாதபடியில் தானே, பாவிகளாக இருக்கிறபடியில் தானே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தார். அப்போ பூமியில் இருக்கிற யார் வேணாலும் இடரலாம். ஆனால் நம்முடைய பரிசுத்த ஜீவித்தை கர்த்தருக்கு முன்பதாக காத்து கொண்டு போக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமேன் அநேகரை பரியாசம் பண்ணுறதையும் அநேகரை என்ன சொல்கிறது வலைதளங்களில் பரியாசம் பண்ணி பண்ணுற காரியங்களை விட்டுட்டு ஆமேன் அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னியும். அவர் சொல்கிறாரு, இனி ஒருபோதும் பாவம் செய்யாத.
அப்படின்னு அவரே மன்னிக்கிறாரு. நாம நியாயம் தீர்க்கிறதுக்கு யாருங்க? நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி அதிசீக்கிரம் வர இருக்கிறார். ஆமென். ஆனால் இது கடைசி காலம். நாம் எச்சரிக்கையா இருப்போம். யார் வேணாலும் இடறில் போகலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனா நம் ஜீவியத்துல நாம் இடறி போகாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து ஜெபிப்போம். அது உயிர்த்தெழுதலினுடைய மகிமையும், பிரசன்னமும் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும் ஆள கடவதாக. ஆமென். மே காட் பிளஸ் யூ ஆல்.